பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, உங்களை இந்த காலவெளியில் பார்ப்பது எவ்வளோ சந்தோஷம். நம்மளை பார்க்குறதுக்கு, நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு கர்த்தருடைய பிரசனம் நம்மை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆசையோடு கூட சந்திப்போமா? எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி இந்த கல்வாரி அன்பை நோக்கி பார்த்து, அந்த கல்வாரியின் கருணை அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அன்பு, எவ்வளோ தயவு. கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு ஆருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு ஆருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீரோ ரத்தமே அவர் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த விலையேறு பெற்றோனாய் மாற்றுவதற்கு அவர் ரத்தத்தை சிந்தினார். சும்மா ஏனோதானோ இல்லை, விலையேற பெற்றோனாய் அவருடைய பிள்ளைய உங்களை என்ன எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. ஓ தேங்க் யூ ஜீசஸ். புந்தெல்லியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்த தம் ஜீவனை இந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்த தம் ஜீவனை இந்தாரே. எல்லாரும் விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவ விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்த நரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. நன்றி, உங்க தயவுக்கு நன்றி. எங்களை விலையேற பெற்றோனாய் மாற்றுவதற்கு நீர் உண்மையே தந்தீர். இந்த அன்புக்கு இணையாக எதுவும் கிடையாது. அந்த அன்பை நினைத்து கொண்டாடுகிறேன், அதை மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கா இத்தனை கிருபை, எனவா இப்படி நேசித்தி, ஒரு நேசத்திற்காக, என்னை மீட்டெடுப்பதற்காக, என்னை தூக்கி எடுப்பதற்காக உண்மையே தந்தீரே. அதற்காக நன்றி, நன்றி அப்பா. இந்த காலவெளியிலும் மது பிள்ளைகள் அந்த அன்பை புரிந்து கொண்டாட, துதிக்க, மேன்மை பாராட்ட, சுகந்தரிக்க, அனுபவிக்க கிருபை தாங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் கண்டிப்பாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். சங்கீதம் 25:12 என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமென். நிறைய பேருக்கு விலங்குல சொல்றான், என்ன எது கிடைத்தாலும் கர்த்தர் கர்த்தர்னு. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருத்தரை நான் சந்திக்க நேரிட்டது. அந்த நாள் காலையில் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வெளியில் கிளம்ப போகிறோம். அவர் பெரியவர், எல்லாரும் ஊழியத்தின் மொத்தம் கூடியிருக்கிறோம்.
இவர் ஊழிய ஸ்தாபனத்தை நேசிக்கிறவர், நல்லா உதவி செய்வார். அவரை ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபம் பண்ணார். நல்லா ரத்தன சுருக்கமாக சரியாக ஜெபம் பண்ணார். சோத்திரம். சரி, அது போல் மதியானம் ஒரு இடத்துல சாப்பிடும்பொழுது இரவில் அதே போல் அந்த இரவில் திரும்பி அவருக்கே கொடுத்தாங்க பாருங்கள். காலையில் ஜெபம் பண்ணிட்டேன், வேறு யாருக்காவது சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் கூட அர்த்தம் இருக்கு. சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணிவிட்டு ஜெபத்தை அசட்டை பண்ணாதீங்க அப்படின்ட்டார். எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னடா அது, பசிக்குதுன்னா 3 வேளை மட்டும் இல்லை, எப்போ பசிக்குதோ ஏதோ ஒரு நொறுக்கு தண்ணி வாங்கி நொறுக்கிடுறோம். கவனிங்க, இன்றைக்கி எல்லாரும் என்ன ஆகிட்டுது, சிஸ்டம் பேஸில் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயன்றது அடிச்சிருவார், குத்திடுவார், நீ பைபிளில் வாசிக்கலை, உன் கண்ணை பிடிங்கிறவார். இல்லை, அப்படி எங்கேயும் சொல்லலை, அது போதனையும் இல்லை, அப்படி போதிக்கிறதும் தப்பு. ஆனால் நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறது, அவருடைய வார்த்தை எடுக்கிறது எனக்கு பெரிய லாபம். இதை தான் புரிஞ்சுக்கணும். அப்போது கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு சொன்னால் என்னென்னா, பயந்து நடுங்கிறது இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சென்னையில் உள்ள ஸ்னேக் பார்க்குக்கு போயிருந்தேன் பாருங்க, பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு. அப்போது ஒரு காட்சி இன்றைக்கி அப்படியே என்னை கவர்ந்து, அப்படியே கவர்ந்ததுன்னு சொல்லக்கூடாது, என் கண் முன்னாடி அப்படி நின்றுச்சுது. ஒரு விஷம் உள்ள ஒரு பாம்பை ஒரு இதில் தனியாக வச்சுருக்குறாங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு பஞ்ச் ஆஃப் ரேட்டை போட்டிருக்காங்க. இது நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ருக்கு, இப்போ தூங்கிட்டு இருக்கு. ஆனால் இது பாம்புன்னு அதுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிலதை விழுங்குனதை பார்த்துருக்கும் போல் என்னவோ. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, எப்படியும் இன்னும் ஒரு 20 கிட்ட இருக்கும். இந்த 20ம் அங்கங்கே இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இல்லை, எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று மேலே படுக்குது, ஒன்று நழுவும் போது இன்னொரு மேலே எடுது, நடுங்கிறத பார்த்தேன் பாருங்கள். அதுதான் அப்படி ஷேக்கன், கட்ட 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 கட்டன்னு ஆடுது. அந்த எலிகளுடைய சரீரம் ஆடுது. நான் பார்த்தேன். பயம்னா இதுதான், மரண பயம். ஆனால் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம்ன்றது அப்படி இல்லை. நீங்கள் கடவுளை அப்படி பயந்துட்டு ஐயோ என்ன செய்வாரோ இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னென்னா, கடவுளுடைய சித்தத்தை அறிகிற இருதயம், அதை செய்கிற இருதயம், கர்த்தரையே பிரியப்படுத்துகிற இருதயம், அதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். 3 காரியத்தை சொல்கிறேன். அந்த மனுஷனுக்கு தான் அவர் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான். அப்பா, அந்த வழியை எடுத்திருக்கேங்க, வா, நீ இதை படி, நீ இதை செய், இந்த வேலைக்கு போ, நீ இந்த இடத்துல வீடை கட்டு, நீ இதை செய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஃபஸ்ட்டு த ரெக்குவயர்மெண்ட். ஒன்று தேவைப்படுது. என்ன தேவைப்படுது கர்த்தருக்கு? நீ கடவுளை விரும்புகிற ஒரு காரியம். கடவுளை விரும்புகிற ஒரு காரியம்தான் பயப்படுற பயம்ன்றது இல்லை. என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம், அவர் விரும்புகிறதான் செய்வேன். இந்த ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது. 2வது த ப்ராமிஸ். தேவனுடைய வாக்குத்தத்தம் ரொம்ப அவசியப்படுது. அந்த வாக்குத்தத்தம் அவசியப்பட்டாதான், அதை நீ நம்புனாதான், அந்த வாக்குத்தத்தத்தை நீ எடுத்தாதான் God will teach you. அதில் தான் உனக்கு சொல்லித் தருவார், இதை செய், இதை செய்யாத. 3வது த டிரெக்ஷன். த ரைட் வே டு சூஸ். கரெக்டாக எந்த வழின்னு சூஸ் பண்ணி காமிப்பார். அப்போ இதுக்கு டைரக்ஷன் அவசியம். அப்போ பாருங்கள், நீ கர்த்தருக்கு பயந்தனா, கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா, அவர் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். எத்தனை பேர் இருக்கீங்க? இன்றைக்கி போதிப்பார். உங்களுக்கும் விசுவாசி ஒவ்வொருக்கும் ஜெயமுண்டு. God bless you. Bye-bye.